அங்க பாருடி அட்டெண்டர் ஆஞ்சநேயா. ஆமாண்டி, நாம தனியா இருக்கும்போது நம்மள எப்படி ராகிங் பண்றான். இன்னைக்கு அவன் தனியா இருக்கான், நாம ராகிங் பண்ணலாம். வாங்கடி. என்ன ஆஞ்சநேயா, பயங்கர பிஸியா? பிறக்கும் போதே அதிர்ஷ்ட மச்சத்தோட பிறந்தவன் பிஸியா தானே இருப்பான். அது இருக்கட்டும், இது என்ன உதடு? எம்ஆர்எஃப் டயரோன்னு நினைச்சு. அது என்ன வாயில? உடம்பு ட்ரிம்மா வச்சுக்கணும். உங்களை மாதிரி அள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு இருக்க கூடாது. சோ ட்ரிம்மா இருக்கணும்னா உடம்புல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. வாயில பபிள் கம் இருக்கு, பல்லுக்கு எக்ஸசைஸ். ஆமா, அது என்ன கையில? தம்பிள்ஸ்மா, கைக்கு எக்ஸசைஸ். கை நல்லா இருக்க வேணா அதுக்கு தான். இது என்ன கழுத்துல கயிறு தூக்க மாட்டிக்குவா? அது நீ எங்கேயாவது ஏமாந்தீனா நீ மாட்டிக்கிறது. இதுக்கு பேரு ஸ்கிப்பிங். காலுக்கு எக்ஸசைஸ். ஆமா, இதெல்லாம் சரி, கையில என்ன? காண்டம். கோயிலூர் காண்டம். நான் சொன்னோம், எழுதி வச்சிருக்கிறத சொன்னோம். சிட்டா பறந்துட்டானு. ஏண்டா, எத்தனை நாளைக்குதான் இப்படி போட்டோவே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறது? நான் தான் ஒரு பொண்ணு, ஸ்ட்ரைட்டா வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல. நீயா வந்து ஐ லவ் யூ டின்னு சொல்லிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அந்த அண்ணன் காக்கா கிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சிருக்க. கத்தி பாட்டி. என்ன இவ லவ் பண்ற பொண்ணு லட்டு மாதிரி நின்னுட்டு இருக்க, இவன் பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கான். ராஜா, நம்ம ஆள்கிட்ட போறா. என்ன ஸ்வேதா? தேங்க்ஸ் ராஜா. எதுக்கு? ஆஞ்சநேயா கிட்ட சொல்லி அனுப்பிச்சதுக்கு. ஐயோ, நமக்கு சங்கு ஊதிட்டாளே. நான் ஒண்ணு சொல்லி அனுப்பலையே. இன்னைக்கு கத்தி குத்தி நிச்சயம். சொல்லி அனுப்பலையா? ஆமா. நல்லா யோசிச்சு பாரு. கள்ளிப்பால்ல காஃபி போட முடியாது, கோலமாவுல பூரி சுட முடியாது. இதெல்லாம் ஞாபகம் இல்ல? ஐயோ, இன்னைக்கு மாவு இல்லாமலே நம்மள பூரி சுட போறாடா சாமி. இத பாரு ஸ்வேதா, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ இப்படி எல்லாம் என்கிட்ட விளையாடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? என்ன உனக்கு பிடிக்குமா? கத்தி எடுக்கிறதுக்குள்ள கம்பி நெட்டிர வேண்டியதான். என்ன இவ ஏதேதோ பேசிட்டு இருக்க? உன்னை பிடிக்காமல அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள 2 குதிரையிலையும் சவாரி பண்ண பாக்குறான். அப்பா, இப்பதான் கொஞ்சம் இறங்கி வரான். அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தினியே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லு ராஜா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. என்ன? காதல். பருவமே எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க உங்க துப்பட்டா. ஓடிக்கிட்டு இருந்த என்ன குணையை விடாம துப்பட்டா எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். நண்பா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. இதுக்கு பேர் தான் சோசியல் சர்வீஸ். நீயும் சோசியல் சர்வீஸ்ல இறங்குனேன்னா அதுல இருக்க சுகமே தனி. நண்பா, நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கும், வா பாப்போம். அங்க பாத்தியா, எவ்வளவோ சொல்லி திருந்தாத ஜடங்கள் நம்ம ஊர்ல இருக்கத்தான் செய்யுது. அங்க ஒருத்தன் பப்ளிக்ல தம் அடிச்சுட்டு இருக்கான். அவனை போய் திருத்தினேன்னா உனக்கும் சுகம் கிடைக்கும். தேங்க்ஸ். இப்ப பாரு. ஏன் மிஸ்டர், இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? டிவி பேப்பர்லாம் பார்க்க மாட்டீங்களா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிச்சா ஸ்பாட் ஃபைன் 500 ரூபீஸ் பிரதர். நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை ஏன் பிரதர் வேஸ்ட் பண்ணோம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சோசியல் சர்வீஸ் பண்ண விடுங்க. என்ன ஒரு தப்பு நடக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா போக முடியாது. நீங்க தம் அடிப்பீங்களா சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் பிடிக்காமல உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சைக்கிள் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல பண்ண மாட்டேன். ரஜினி மாதிரி பிடிக்கவா? அஜித் மாதிரி பிடிக்கவா? விஜயகாந்த் மாதிரி பிடிக்கவா? வேற என்ன செய்யலாம்? சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க சார். பார்த்துட்டு தான்டா பிடிக்கிறேன் சார். எஸ்கேப். தந்தா தந்தா தந்தா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல குற்றம் பண்ணிருப்பேன். உன் மேல 360 கேஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? சார், வருஷத்துக்கே 365 நாள் தான் சார். ஒருத்தனை சிகரெட் பிடிக்கப்படாதுன்னு சொன்னது இவ்வளவு பெரிய குற்றமா சார்? பேசாதடா. அந்த மாலையை கொண்டு போடி அவனுக்கு. சரியா? இப்பாது என்ன நல்லவனு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரும் பாரு, வரும் பாரு. போடு போடு போடு. போட்டோல எடுக்கறாங்க சார். யோ அந்த வெப்பன்ஸ் குடியா.
சார் சஸ்பென்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் வெப்பன்ஸ்? அது சஸ்பென்ஸா தாண்டா புரியும். புடியா புடியா மத்த ஐட்டத்துல எடுத்து அடிக்க வைங்க. சார் இது தீபாவளி துப்பாக்கி நீ 100 பேத்த கொன்னி அந்த துப்பாக்கிடா. நான் எங்க சார் கொண்டேன்? லான்சர் அடியா. சார் எனக்கு லான்சர் ஓட்ட தெரியாது சார். வரும் பாரு. என்ன சார் நான் போட்டு கண்டுபிடிச்சல என்கிட்ட கொடுக்குறீங்க? ஐயோ வந்து பேசுகிறேன். ஒரு அட்டெண்டரை இப்படி அக்யூஸ்ட் ஆகிட்டாங்களே. நண்பர்களுக்கு ஜாமீன் எடுத்துருவா. என்னடா சாதாரண சிகரெட் மேட்ரு, அதுக்கு ஒரு 50 100 ஃபைன் கட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்னு பார்த்தா 2 நாள் ஆளே காணோம். இங்க வந்து பார்த்தா பம்பரக்கட்டைய கழுத்துல மாலையா போட்டு கடப்பாறைய கையில பிடிச்சு நிக்கிறியே, என்ன விஷயம்? ஏன்டா பேச மாட்டேன்? நீ ஏன் பேச மாட்ட? செவனே நின்னுட்டு இருந்த என்ன போய் சோசியல் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கழுத்துல மாட்டி மாஃபியா கேக்கல சேர்த்துட்டாங்கடா. லேடிஸ் ஹாஸ்டல் வார்டனு கூட தெரியாது என்ன பின் லேடன் கூட சம்பந்தப்படுத்தி கேஸ போட்டுட்டாங்கடா. அது மட்டும் இல்லடா, சந்திரகடத்துல வீரப்பள்ளது தாவூத் இப்ராஹிம் வரைக்கும் நான் தான் ஆயுதம் சப்ளை பண்றேன்னு போட்டோ பிடிச்சு இன்டர்நெட்ல கொடுக்க போறாங்கடா. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. இல்ல, இனிமே நான் உன் நண்பனே இல்ல. எப்ப நீ தீவிரவாதி ஆயிட்டியோ இனிமே நான் உன்னை நண்பன் சொன்னேன்னா எனக்கு தான் ஆபத்து. டேய் அப்படி சொல்லாதடா, கைவிட்டு. சாரி ஆஞ்சநேயா, பாய். டேய் காப்பாத்துடா. டேய் இங்க பாருடா. உனக்கு ஆயுதம் சப்ளை பண்ணவன் யாருன்னு சொல்டா. சொல்லு, அப்பதான்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொல்டா, சொல்லுடா. வேற யாருமே இல்ல, அந்தா போறானே அவன்தான். அவன புடியா புடி. கவிதா, என்ன தவிர வேற யாராலையும் விலை நிர்ணயிக்க முடியாத விலை மதிப்பில்லாத ஒண்ண உனக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல முடியுமா? சாரி ராஜா, நான் இப்ப யோசிக்கிற நிலையில இல்ல, நீயே சொல்ல. உன் மனசை கொண்டு வந்திருக்கேன் கவிதா. மனசா? ஆமா கவிதா, உன் மனசுதான் கொண்டு வந்திருக்கேன். நீயே பிரிச்சு பாரு. என்ன இது? ஒரு ஃப்ளவர் கார்டன், நடுவுல கோவில் இருக்கு. ஆமா கவிதா, கோயிலுக்கு ஜனங்க எதுக்கு போறாங்க? தனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தானே. உன்னை தேடி வந்த எனக்கும் நல்லது தானே நடந்திருக்கு. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோயில் தானே. இது வழக்கத்துக்கு மீறின விஷயமா தெரியலாம். மத்தவங்க இத பத்தி என்ன வேணா நினைக்கலாம். ஆனா தனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நீதான் கடவுள், நீதான் தெய்வம்னு சொல்லும் போது எனக்கு பிடிச்ச உன் மனச கோயிலா நினைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் உன் மனசு கோவில் தான். நான் பேசுற முறையும் என் நடவடிக்கைகளும் மாறி இருக்கலாம், ஆனா என் மனசு இன்னும் மாறல கவிதா. எனக்கு நீ வேணும் கவிதா. யாருது? ஸ்வேதாவா? என்னடி என்னாச்சு உனக்கு? ஆளே மாறி போயிருக்க. என்ன விஷயம்? ராஜாவை பார்க்கணும். ராஜாவியா? எதுக்கு? ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? அது என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்புறம் ராஜாவை பார்க்கணுமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். இத ராஜா கிட்ட கொடுக்கணும். நான் ராஜாவை காதலிக்கிறேன். எத்தனையோ தடவை நான் அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் மீறி அவனுக்கு என் மேல காதல் இருக்குங்கிறதையும், அதனாலதான் தன்னோட உயிரையும் பணிய வச்சு என்னை காப்பாத்தினாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்காக தான் நான் என்னையே மாத்திக்கிட்டு அவன் காதலை தேடி வந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேமா? ஏன் நான் ராஜாவை லவ் பண்ண கூடாதா? அதுக்காக இல்லம்மா, அவன் மரணத்துக்கு காரணம் நீ தான் நினைக்கிறியே, அத சொன்னேன். அதுக்கு காரணம் நீ இல்ல.
அவ வேற ஒரு பொண்ணு. அவ பேர் கவிதா. அந்த கவிதாவை தான் அவன் வேற குயிரா காதலிக்கிறான்.